ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டேரோ கார்டு ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த பதிவில் என்ன டாப்பிக்காக நான் மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர், அதாவது வரக்கூடிய எதிர்காலம், பக்கத்தில் இருக்க எதிர்காலம் கூட சொல்லலாம். ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை பார்க்க போகிறோம். டேரோ கார்டு ரீடிங்னா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ். ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை தவிர்த்துடலாம், சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ராசிக்கும் தனித்தனியாக டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும், நம்மளுக்கு சக்ஸஸிவாக இருக்கும், அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு. ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போகிறோம்னா, இப்போது வரக்கூடிய காலத்தில் நம்ம எந்த முருகரை வழிபடலாம், அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போது நம்ம எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும், அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடய சேர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேஷ ராசி, இப்போது உங்களுக்கான ஜென்ரல் டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். தென் உங்களுக்கான எந்த முருகரை நீங்கள் வழிபடலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கான கைடன்ஸ் பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய வகையிலான வாய்ப்புகள் வர இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது தொழில் ரீதியாக உங்களுடைய பேஷன் சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வர இருக்குது. ஸோ நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த வாய்ப்புகள் கூட வரும் சில பேருக்கு. இங்கே என்னென்னா, நீங்கள் இதுக்கு மேலே எந்த காரியங்களையும் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன விஷயமா இருந்தாலுமே சரி, அந்த ஒரு சின்ன சோம்பேறித்தனத்தால் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. அண்ட் இந்த வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கைக்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் போது அது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை கூட தேடி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு புதிய லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் போகும்போதோ இல்லை புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போதோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நபர் அவங்களுடைய அட்வைஸ், சஜஷன் இதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த புதிய முயற்சிகள் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அண்ட் அதில் ஒரு நல்ல விதமான அவுட்கம்ஸ், பெனிஃபிட்ஸை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஸோ வரக்கூடிய காலங்களில் நியர் ஃப்யூச்சரில் அதே மாதிரி உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த, மேரேஜ் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. ஆனால் மற்ற விதமான டிஸ்ட்ராக்ஷன், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தேர்ட் பார்ட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்கள் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ மற்ற விஷயங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறோம். இமோஷன் சார்ந்த விஷயங்களில் வேறு சைட்லேருந்து அப்ரோச்சஸ் வருது அப்படின்ற போதும் நீங்கள் ரொம்ப காஷியஸாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுவும் உங்களுக்கு வரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸை பிளாக் பண்ணும். ஸோ அதனால் உறவுகள் சார்ந்த, ரிலேஷன் சார்ந்த விஷயங்கள், மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும். ஏன்னா அதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு பாதையை நோக்கி போக போகுது. பட் நீங்கள் அதற்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். ஸோ வரக்கூடிய நெகட்டிவிட்டியை கூட பிளாக் பண்ணுற விதத்தில் நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும் உங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்களில். ஸோ வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வரும். ஸோ அதுக்காக நீங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரி அந்த ஆஃபர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில முன்னெடுப்புகளை நீங்கள் முன்னெடுத்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வரக்கூடிய நாட்கள்லையும் புது வகையிலான சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம்.
ஸோ உங்களுடைய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லை உங்களுடைய ஒய்ஃப், இல்லை உங்களுடைய அக்கா முறையில் இருக்கக்கூடியவங்க, ஸோ அவங்களுடைய அட்வைஸ் கைடன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கக்கூடியவங்க நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலும் சரி, ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண் கைடன்ஸ், இல்லை நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலுமே உங்களுடைய அறிவு சார்ந்த சில விஷயங்களை சில துறைகளில் கூட நீங்கள் ஈடுபடும் போது கண்டிப்பாக அது பெஸ்ட்டான ஒரு அவுட்கம்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ஒரு ரீடிங்கில் வந்து இப்போது இருக்கக்கூடிய டாரோ கார்ட் கைடன்ஸில் வந்து வருது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி நீங்கள் யார் இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடியவங்க பெண்ணாக இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப் சார்ந்த இந்த லவ் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ தேவையில்லாமல் உங்களுடைய உணர்வுகளை வந்து நீங்கள் எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. இமோஷ்னலி வந்து கண்ட்ரோல்டாக இருக்கணும். ஸோ அந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இருக்குது. வரக்கூடிய காலங்களில் அதே மாதிரி உங்களுக்கான லக்கியான கலர் அப்படி என்னன்னு பார்த்தா க்ரீன் கலரை அதிகமாக வந்து நீங்கள் வேர் பண்ணுங்கள். இல்லை வேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, க்ரீன் கலரை நீங்கள் வந்து தினசரி பார்க்கக்கூடிய இடங்களில் நீங்கள் செட் பண்ணாலும் சரி, இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ மனதை வந்து ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போகும். ஸோ இந்த க்ரீன் கலரை நீங்கள் வரக்கூடிய காலங்களில் அதிக அளவில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான கைடன்ஸில் வருது. ஸோ இப்போது உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எந்த முருகரை நீங்கள் வரக்கூடிய நாட்களில் வழிபடும் போது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான முருகர், ஸோ நீங்கள் பழனி முருகரை வந்து வரக்கூடிய நாட்களில் வழிபடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். பழனி முருகர் கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது இல்லை முடிஞ்சால் அடிக்கடியாவது உங்களுடைய ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க. ஸோ இந்த பழனி முருகரை வழிபடும் போது உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான ஒரு கெட்ட நபர்கள் இல்லை நஞ்சுத்தன்மை வாய்ந்த ஒரு நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தாலும், அதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடிக்ஷன், ஒரு நெகட்டிவிட்டி உங்கள் சைடு இருந்தாலுமே சரி, அது எல்லாமே திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு பவர் பழனி முருகருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் பழனி முருகரையும் போகர் சித்தரையும் கூட நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு குருவாக போகர் சித்தரை நீங்கள் வந்து எடுத்து வழிபட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக அந்த பழனி முருகரை தரிசித்த பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய ஒரு பயம், அதிக அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு பய உணர்வு இருக்குது. ஸோ அந்த பய உணர்வு முற்றிலும் வந்து நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு கோணலில் போயிருந்தாலுமே சரி, இனிமேல் அதை சரிவர திருத்தி அமைப்பார் அந்த முருகர், பழனி முருகர். ஸோ அதனால் நீங்கள் பழனி முருகரையும் போகரையும் ஒரு குருவாக எடுத்து வழிபட ஆரம்பிங்க அப்படின்றது தான் உங்களுக்கான முருகர் மெசேஜில் வருது. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும், முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்போவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதில் இந்த ஸ்லோகத்தை எப்போவுமே சொல்கிறதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்போவுமே பரிபூரணமாக கிடைக்கும்.